ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஃபுல் பாசிட்டிவான அப்டேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சிவம் துபே பேட்டிங் பவுலிங்னு கலக்கிட்டு இருக்காரு. ருத்ராஜ் மறுபடியும் ரன்ஸ் அடிச்சு குவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் வேர்ல்டில் சில இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்தே பார்ப்போம். நம்ம சிவம் துபே மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு போல தெரியுது. மும்பை T20 லீக்ல செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங்ல ஒரு 26 பால்ஸ்ல 45 டிபிக்கலான ஒரு டூபே இன்னிங்ஸ். ப்ரெஷரே இல்லாமல் கிளீன் ஹிட்டிங், பவுண்டரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணார். இதெல்லாம் தான் சிஎஸ்கேக்கு அவர் ஆடும்போது மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங். அதனால தான் அவர் வேலை சிஎஸ்கேல அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் ப்ரூவ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு அந்த ஃபினிஷர் ரோலில். பார்ப்போம் அவர் வந்துட்டு போக போக எப்படி ஆடுறாரு. ஆனால் இதெல்லாம் விட எனக்கு பேட்டிங்கை விட பவுலிங் தான் சர்ப்ரைஸு. போன மேட்சும் அவர் 3 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, 16 ரன் தான் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு. ரீசெண்ட் மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால திரும்பி எனக்கு ஒரு கேள்வி எழுது, சிஎஸ்கே வந்துட்டு தூபே ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்களோ, அவரோட பவுலிங்கும் சரி பேட்டிங் கேப்பபிலிட்டியும் சரி இந்த இடத்துலலாம் வந்து நிறைய மிஸ் ஆகுதோ, சிஎஸ்கே வந்துட்டு அந்த பொட்டன்ஷியலை டேப் இன் பண்ணி எடுக்க மாட்டாங்களோ தூபியிட்ட இருந்து அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஜென்யூனா பார்த்தா அவர் வந்துட்டு எங்க போனாலும் சரி, மும்பைக்கு ஆடினாலும் சரி, அதாவது மும்பை ஸ்டேடியம்க்கு, மும்பை டோர்னமெண்ட் ஆடினாலும் சரி, மகாராஷ்டிரா டோர்னமெண்ட் ஆடினாலும் சரி, அதுக்கப்புறம் இந்தியாக்கே ஆடினாலும் சரி, எல்லாத்துலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் சிஎஸ்கேக்கு வந்தால் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2024னே சொல்லலாம், அங்கேருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் வந்துட்டு சிஎஸ்கேல நல்லாவே தெளிவாக தெரியுது. அதை வந்துட்டு அவரோட ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கே செட்டப்பில் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபேவரட்டான டாபிக் ருத்ராஜ் கெய்க்வாட். ரீசெண்ட் மேட்ச்ல மறுபடியும் ஒரு சாலிடான இன்னிங்ஸ், 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்காரு. போன மேட்ச் ஒரு செஞ்சுரி, இந்த மேட்ச் ஒரு 50+ ஸ்கோர். இப்போ தான் அவர் ஒரு டாப் குவாலிட்டியான பேட்டர்ன்ற ஒரு அடையாளத்தை திரும்பி நான் தாண்டா ராஜா ஓடிஐல அப்படின்னு திருப்பி காட்டுறாரு. அது வந்துட்டு பாசிட்டிவா இருந்தாலும் இந்தியா வந்துட்டு அந்த மேட்சை தோத்துட்டாங்க ஆப்கானிஸ்தானோட டிஎல் மெத்தட்ல. அதாவது ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட ஹெடா இருந்தாங்க மேட்ச்ல. ஸோ அதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லிஸ்டே கிரிக்கெட்ல நாட் ஒன்லி இன் இந்தியா, மொத்த வேர்ல்டுலயுமே வந்துட்டு லிஸ்டே கிரிக்கெட்ல ருத்ராஜோட ஆவரேஜ் 59.39. ரொம்ப எலைட்டான நம்பர். ஏன் அது எலைட்டான நம்பர்னு சொல்றேன்னா, ஈவன் விராட் கோலியை விட அதிகம் லிஸ்டே கிரிக்கெட்ல. இன் வேர்ல்டுலயே ருத்ராஜ் தான் இருக்கலே ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு அதுக்கு. ஆனா இது சாதாரணமாலாம் கிடையாது, கண்டிப்பா இது பண்ண முடியாது. அதுவும் ஒரு ஓப்பனிங் பேட்டரா நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மெயின்டைன் பண்றது ஈஸியே கிடையாது. அதுக்கெல்லாம் கண்டிப்பா டெக்னிக், டெம்பர்மெண்ட், ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே கம்பைன் ஆனாதான் இப்படி ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பா வரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் செலக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் இப்பவே சீனியர் இந்தியா டீம் கம்பேக்கு ஸ்ட்ராங் கேஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ குயிக்கான ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட் அப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐசிசி மென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா கண்ட்ரீஸ் வந்துட்டு நடக்க போகுது. டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு ஸ்கெடியூல் வந்துட்டு அந்த விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த விண்டோ வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, அக்டோபர் 4th அக்டோபர் 21 வரையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்றாங்க. நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும், செமையா இருக்கும். ஒரு கண்ட்ரிலும் நல்ல எனர்ஜி கொண்டு வருவாங்க. பர்டிகுலர்லி நீங்க நமீபியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஐசிசி ஈவெண்ட் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ இது கிரிக்கெட்டோட க்ரோத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்குவாட் டிஸ்கஷன் வரும் மந்த்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேர்ல்டு கப்கான பில்டப் இப்பயே வந்துட்டு இந்த இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்றேன். ரிப்போர்ட்ஸ் படி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜூலை 8th இருந்து 10th வரைக்கும் சிட்னி விசிட் பண்ண போறாருன்னு சொல்லப்படுது. என்னடா இவன் திடீர்னு பாலிடிக்ஸ் பேசுறான்னு நினைக்காதீங்க. அதோட சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸான ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா, பிபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சென்னையில நடக்கும்னு டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிசிஐட்ட பேசினாங்க. அதை வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த நியூஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஐபிஎலுக்கு முன்னாடில இருந்தே இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட டொமஸ்டிக் லீகோட விசிபிலிட்டி வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிபிஎல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த ஆடியன்ஸ் நம்பரை வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது நடக்கலாம். ஆனா இப்போ வரையும் எதுவும் கிளியரான டீடைல்ஸ், அதாவது கன்ஃபர்மேஷன் என்னென்ன இதெல்லாம் வரல. லைக் அதுக்கப்புறம் ஏதாவது மேட்ச் நடக்குமா அந்த மாதிரி டீடைல்ஸ் வரல. இப்போதைக்கு ஓப்பனிங் மேட்ச் வந்துட்டு சேப்பாக்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேப்பாக்ல நடந்தா அட்மாஸ்பியரே வேற லெவல்ல இருக்கும். அதுவும் பிபிஎல் மாதிரி ஒரு நல்ல டோர்னமெண்ட் நடக்கும்போது கண்டிப்பா பீப்பிள் அண்ட் இந்தியால இருந்து நிறைய பேர் கூட வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு நான் உங்களை அப்டேட் பண்றேன். ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவம் துபே நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பவுலிங் ரெகுலரா பண்ணுமா சிஎஸ்கேக்கு? ருத்ராஜ் இந்தியாவோட கம்பேக்கு ரெடியா? ஓடிஐ வேர்ல்டு கப்ல இந்தியா ஃபேவரட்ஸ் நினைக்கிறீங்களா? அண்ட் பிபிஎல் கனெக்ஷன் வித் சென்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிறுக்குறாண்டுக்கு. பாய் கைஸ்.